ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜவ்வரிசி நல்லா அலசிட்டு அது ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். அது நல்லா ஊறி இப்படி இருக்குது பாருங்கள், நல்லா முத்து மாதிரி இருக்கணும், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்கணும். இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகா. இதுக்கு காரமே பச்சை மிளகா தான், அதுக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிடுங்க. கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக பச்சரிசி, ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை இருக்கலாம், நிலக்கடலையை வறுத்து இந்த தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிடலாம். அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லா கையால் மசிச்சும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி நல்லா டால் வடைக்கெலாம் எப்படி நல்லா பிணைவாங்க, நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி உருண்டை வச்சு எடுத்துக்கிடணும். இப்படி அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டால் வடைக்கு தட்டுற மாதிரி இப்படி தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிட்டு காமிக்கணும் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அழகாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிட்டான்னு லைட்டாக போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாம். ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்திருப்போம், நம்ம அடுத்தது பக்கம் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இது 2 பக்கமும் திருப்பி விட்டு அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு எப்பவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப ஸ்லோ வேண்டாம், ரொம்ப ஹையாக வேண்டாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இவ்வளோதான், சாப்பிட்றதுனால சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லோரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கார சட்னியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி தொட்டு ரொம்ப டேஸ்டியாக அழகாக இருக்கும். நல்லா அழகாக மொறுன்னு வந்துருக்கு. தேங்க்யூ.